எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கோவில் திருவாய்மொழியில முதல் 100 பாட்டில் முதல் 10 பாட்டில் 8வது பாட்டு அதை பார்ப்போம். சாதாரணமாக நம்ம ஒரு 10 பாட்டு முடிஞ்ச உடனே தான் இதெல்லாம் சொல்றது, இந்த கதைகள் ஏதாவது சொல்றதுன்னா, நேற்றுக்கு அமாவாசை வந்துட்டதுனால சரி அமாவாசை மந்திரம் அமாவாசை அந்த சங்கல்பத்தோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டுமே எல்லாருன்றதுக்காக அதை நேற்றுக்கு முந்தானத்துக்கு சொன்னேன். இப்போ இன்னைக்கு நம்ம இதை பார்ப்போம். 8வது பாட்டம் மேலே அந்த பாடல்கள் 10 பாடல்களோட ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்கேன். இனிமேல் ஒரு தரம் 10 பாடல்களோட ஃபோட்டோவை போடுறேன். ஒரு தரம் போட்டேன்னா அதை வச்சுங்க 10 பாட்டுக்கும் வச்சுட்டு பாருங்க. ஓகே, இப்போ பாட்ட ஆரம்பிப்போம். சுரரறி வருநிலை வெண்முதல் முழுவதும் வரன் முதல் ஆனவை முழுதுண்ட பரபரன் புறமொரு மூன்றரித்து அமலர்க்கும் அறிவியந்து அரண்அயன உலகழித்தமைத்துள்ளனே. இந்த பாட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சுரரறி வருநிலை வெண்முதல் முழுவதும் வரன் முதலாயவை முழுதுண்ட பரபரன் புறமொரு மூன்றரித்து அமலர்க்கும் அறிவியந்து அரண்அயன இவனென உலகழித்தமைத்துள்ளனே. அப்படி வரணும். அரண்அயன உலகழித்தமைத்துள்ளனே அப்படி முடியணும் இந்த பாட்டு. இதை பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணு பாட்டு பூரா பிரிக்கணும். பிரிச்சுட்டா உங்களுக்கே புரியும். சுரரறி வருநிலை, சுரர் அறிவு, அரு நிலை, 4ஆ பிரிங்க. அதை சுரரறி வருநிலைன்றத 4ஆ பிரிச்சிங்கன்னா, சுரர்னா தேவர்கள், அறிவுன்னா அவர்களுடைய அறிவு, அவர்களை அறிந்து கொள்ளக்கூடிய நிலை. அருன்னா அருமையானன்னு சொல்றது ஒண்ணு இருக்கு, அறிவை கடந்தன்றது ஒண்ணு, ரொம்ப அரிதான பொருள் சொல்றோம்ல, அதுவும் உண்டு. அதனால அறிவுக்கு பெரிய அறிவு வரும். சுரர் அரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சுரர் அரின்றது பெரிய அறிவு வந்திருக்கும், அறிவு. அடுத்தது சின்ன ரூ வந்திருக்கும். சின்ன ரூ வந்ததுன்னா அரிதானன்னு அர்த்தம். எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க அந்த காலத்துல. ஒரு இது ஒரே வார்த்தையில பெரிய ரூ சின்ன ரூ வரா மாதிரி சேர்த்தா மாதிரி எழுதுறது எல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனாலதான் திருவாய்மொழிக்கு வேதத்துல வித்தாகும். வேதத்தோட முக்கியமான ஒரு இது பொசிஷன் திருவாய்மொழிக்கு இருக்கு. 4 வேதத்துல திருவாய்மொழிக்கு ஒரு முக்கியமான பொசிஷன் இருக்கு. இது ரொம்ப கஷ்டமானது எல்லாம். அது திருவாய்மொழி படிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. சுரரறி வருநிலை விண்முதல் முழுவதும் விண்ணுன்றது ஆகாயம். சுரரறி வருநிலை அந்த அரிதான ஒன்றை தன்மையை உடையவன், தேவர்களால் கூட அறிந்து கொள்ள முடியாதவன் என்று சொல்றாங்க. சுரரறி வருநிலை, தேவர்களாலும் அறிந்து கொள்ள இயலாதவன். விண்முதல் முழுவதும், விண் என்றது ஆகாயம், விண்முதல் முழுவதும் ஆகாயம் உள்ளிட்ட அனைத்திற்கும். விண்முதல் முழுவதும் வரன் முதலாய்ன்றது என்னன்னா, வரன்னா சிறந்தன்றது. அதான் நமக்கு கிடைச்ச வரம்னு சொல்றோம் இல்லையோ, இல்லையா, நமக்கு கிடைச்ச ஒரு பரிசு மாதிரி. அதுக்கு சிறந்த, அது ஒரு சிறப்பான விஷயம் தானே. அதனால இந்த இடத்துல சிறந்த வரன் முதலாய், சிறந்த காரணமாகி அது வரன் முதலாகின்னா அது முதலியன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி வரன் முதலாயன்னா சிறந்த காரணமாகி அதுக்கப்புறம் என்னன்னா, அதுக்கப்புறம் அது சிறந்த காரணமும் ஆகி அவை முழுவதும் உண்ட. வரன் முதலாயவை முழுதுண்ட பரபரன் இருக்கும். அவை முழுதுண்ட வரன் முதலான அவை வரன் முதலாய் முதல் சொன்னோம். வரன் முதலானவைன்னு இருக்கு பாருங்க. அதுல முதலான அவைன்னு பிரிச்சுக்கணும். வரன் முதலான அவை முழுதுண்ட பராபரன், முழுசுமா அப்படியே எல்லாத்தையும் படைச்சானா, அப்படியே முழுங்கிட்டானா எல்லாத்தையும். எதுக்குன்னா வேதங்களை காக்கிறதுக்காக அந்த ஆலிலை கிருஷ்ணனா வந்தான் இல்லையா, அந்த நேரத்தில் எல்லாத்தையும் முழுங்கினார் இல்லையா, அதை சொல்றேன் இந்த இடத்துல. அவரன் முதலாயவை முழுதுண்ட பரபரன், அப்படியே முழுசா முழுகிட்டானா. முழுதுண்ட பராபரன்னா அவற்றை முழுவதுமாக அழிக்க வல்லவன், முழுதும் உண்டு அழித்த பராபரன். அதாவது இருந்ததை இல்லாத பட்டார் இல்லையா, முழுகி காப்பாற்றுறதுக்கு தான் முழுங்கினானா. ஆனா அது வெளியுலகத்துக்கு இல்லை இல்லையா, அழிச்ச கணக்கு தானே. அது மறுபடியும் பிறந்தாலும் அது அடுத்த ஜென்ம கணக்கு தானே. அது போயிட்டு தானே, வயிற்றுக்குள்ள கொண்டு போய் காப்பாற்றி வச்சிருந்தாரு, அது வேற. இது அதை தான் சொல்றாரு இங்க, பராபரன். அது முழுவா அழிக்கிறதுக்கும் முடியும் அவனால, அதை சொல்றாரு. புறம் ஒரு மூன்றரித்து,
புறம் ஒரு 3 எழுத்துன்னா ஈஸ்வரத்தில் வரும். அந்த பிரம்மன் வந்து முப்புறங்களை சிவன் வந்து முப்புறங்களை எழுத்தா மாதிரி அதை சொல்றாரு இந்த இடத்துல. சிவனாக தோன்றி முப்புறங்களையும் எரித்து, முப்புறங்களை எரித்து சிவனாக உருவம் எடுத்து முப்புறங்களையும் எரித்து அந்த மாதிரி சொல்றாருங்க. உங்களுக்கு இதெல்லாம் வந்து பாருங்க, இந்த பாடல்கள்ல நிறைய இடத்துல வந்து சிவனை இறக்கியும் பெருமாளை ஏற்றியும் சொல்லியிருக்கும். அதே மாதிரி திருவிளையாடல் புராணம் பாடல்களில், பெரிய புராணம் பாடல்களில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை இறக்கி சிவனை ஏற்றி சொல்லியிருக்கோம். சிவன் தான் முழு முதல் கடவுள், மற்றவாள்லாம் அவளுக்கு சிஷியா, அவளுக்கு கீழே தான்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை பெருசாக்கி மற்றவாள்லாம் சிவன் பிரம்மாவெல்லாம் அவளுக்கு கீழே இருக்கிற வாழை காட்டும். அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு தேவை, நம்ம பார்க்க போயிட்டு நம்ம அதுக்கு போகவே இல்லை. நம்ம யார் பெரியவான்னு பார்க்கறதுக்கு போகவே இல்லை. நம்ம இந்த பொருளை பார்க்குறோம், அவ்வளோதான். இதனுடைய அந்த பாடலில் இருக்க கருத்தாழமிக்க ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிறைய தமிழ் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், தமிழ் அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறோம் பாடல்களுக்கு. அதுதான் நம்மளுக்கு யார் எந்த தெய்வம் வசதின்றது கிடையாது. எல்லா தெய்வமும் உண்டு. நான் வந்து சர்ச்சுக்கும் போவேன், மாஸ்க்குக்கும் போவேன். அது நல்லா இருக்கனா எனக்கு நல்லா தெரியும். அதனால இதை வந்து அது கூட வந்து இவர் வந்து வைஷ்ணவன், அதனால இது மாதிரி சொல்றாரு, இதை பாடுறாருன்ற மாதிரி அது மாதிரி யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். அது சொல்றேன் இந்த இடத்துல. இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றதுன்னா, நான் வைஷ்ணவனா இருந்தா கூட நம்ம இந்த இடத்த இந்த பாடலை பார்க்கறது இதுதான். நமக்கு தேவை வைஷ்ணவ இதுவாக இருந்தாலும் பாட்டில் இருக்கிற அந்த அதனுடைய நயமும் அதனுடைய சொல் சுவையும், அந்த பாடலோட சுவையும், அதனுடைய அரிதான வார்த்தைகளுக்கு அர்த்தங்களும் தெய்வ நம்பிக்கையும் அது வரணும், அவ்வளோதான். அதுக்காக தான் சொல்றது. அதுதான் இங்கே சொல்றாரு. இங்கே முழுதுண்ட புறமுறு 3 எழுத்து சிவனாக தோன்றி 3 புறங்களை எரித்து அமரர்க்கும், அமரர்னா தேவர்கள், அமரருக்கும் அறிவு இயந்துன்னா கொடுத்துன்னு அர்த்தம். அறிவுன்னா அவங்க தேவர்களே மாயையில மாட்டின்னு இருக்கலாம். அவளோட மாயையை அழிச்சு அறிவு இயந்து, அதான் அவளுடைய மாயை அழிச்சு ஞானத்தை போட்டின்னு அர்த்தம். அறிவு இயந்துன்னா கொடுத்துன்னு அர்த்தம். அரண் சிவனாகவும் தோன்றி, அரண்னா பரமசிவனுக்கு பேர், அரண் பேரு. சிவனாகவும் தோன்றி அழித்து, சிவனாகவும் தோன்றி காத்து அரண். அடுத்தது பார்த்தீங்கன்னா அயன் இருக்கும். அயன்றது வந்து பிரம்மா. அரண் அயன் இவன் உலகழித்து அமைத்துள்ளனேன்னு வரும். அரண்றது வந்து என்னன்னா, அயன்றது வந்து படைக்கிறது. அயன் அரண் வரணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து அரண் அயன் இருக்கும். நம்ம பாட்டுக்காக அது அரண் வச்சுக்கோங்க. அயன் அரண் என்ன அப்படி வச்சுக்கணும். அயன் பிரம்மாவாக இருந்து படைச்சு, அரணா இருந்து காத்து, அப்புறம் உலகத்தை அழிச்சுட்டானே. அரணை வந்து காப்பாற்றி அழிச்சது. அரண் அயன் என்ன உலகு அமைத்துள்ளனே. இந்த இடத்துல வந்து இப்போ உலகம் வந்து எப்படி படைச்சான்றத சொல்ற. அது மாதிரி பிரம்மாவாகவும் இருந்து ஈஸ்வரனாகவும் இருந்து உலக படைச்சு காப்பாற்றிருக்கான். மகாவிஷ்ணு காப்பாற்றிருக்காரு அப்படின்றத சொல்றான் இந்த இடத்துல. அதில் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, தேவர்களும் அறிந்து கொள்ள முடியாத தன்மையை உடையவன், ஆகாயம் முதல் அனைத்து உலகையும் விழுங்கி அழிக்க காரணமானவன், சிவனாக உருவெடுத்து 3 புறங்களையும் எரித்து அழித்தவன். பிரளயத்துக்கு பிறகு பிரம்மா உருவெடுத்து, பிரளயத்துக்கு பிறகு பிரம்மாவாகவும் பிரம்மாவாக உருவெடுத்து அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து, சிவனாக உருவெடுத்து எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றி நின்றவர். அதே மாதிரி அதன் பிறகு அதை அழித்தவன். எல்லாம் பண்ணியிருக்கோம். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல்ன்ற 3 வேலையும் இந்த மகாவிஷ்ணு இவரால முடியும் அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணனால முடியும் அப்படின்னு இதில் சொல்றார். அதுதான் கண்ணனால முடியும் அப்படின்னு சொல்றார். நாளைக்கு அடுத்த பாடம் போவோம். தேங்க்யூ.